மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இத்தனை கிரக பயிற்சி உங்களை என்ன செய்யும்? எல்லா கிரகத்தையும் எடுத்து ஒரு பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கிரகமும் டிஸ்டர்ப் ஆகுது இந்த பிப்ரவரி மார்ச்சில். குரு என்னடான்னா வக்கர நிவர்த்தி அடைகிறாரு, சனி என்னடான்னா பேர்றாரு வாக்கியப்படி. இந்த பக்கம் என்னடான்னா ராகு கேதுவும் டிஸ்டர்ப் ஆகுறாங்க. எல்லா கிரகமும் கும்பத்துக்கு வருது. அப்போ 9 கிரகமும் தானேப்பா, கரெக்டு தான், லாஜிக் தான். அந்த மாதிரி இப்போ இத்தனை கிரகமும் டிஸ்டர்ப் ஆகும். கிரகங்கள் டிஸ்டர்ப் ஆகிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ரிஷபராசிக்காரர்களுக்கு அரசியல் வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்குது. பொது வாழ்க்கை அதாவது ரொம்ப பிரபலமாகக்கூடிய நேரம், நீங்கள் உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு வரக்கூடிய நேரம், மரியாதை வரக்கூடிய நேரம் என இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. ரிஷபராசிக்காரர்கள் இந்த 10ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். விஷயத்தை முடிவு பண்ணணுன்னு ஒரு ஆள் முடிவு பண்ணால் பரவாயில்ல, ஒரு ஊரே முடிவு பண்ணியிருக்கு. என்ன நம்ம இது சொல்கிறாங்கல்ல, ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா யார் யாரெல்லாம் முடிவு பண்ணாங்க? 5 கோடி யோகாதிபதி சுக்கிரன் முடிவு பண்ணுகிறார், சூரியன் முடிவு பண்ணுகிறார், செவ்வாய் முடிவு பண்ணுகிறார், அடுத்ததாக உங்களுக்கு சனி முடிவு பண்ணுகிறார், ராகு முடிவு பண்ணுகிறார். என்னடா நடக்குது இங்கே? இவங்க அத்தனை பேரும் 9ஆம் இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம், ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. என்ன செய்து விட என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமாக இருப்பேன். உசுறு இருக்குது, வேற என்ன வேணும்? உசுறு மட்டும்தான் சார் இருக்கு, உசுறு மட்டும்தான் இருக்குது. என்னைக்கு நாள் இந்த மாதிரி ஆச்சோ, 7.5 சனி போன வருஷம் நம்ம எல்லாரும் பார்த்தோமோ, அப்பயே என் பாதி உசுறு போச்சு. காரணம் என்ன அப்படின்னா, எதை தொட்டாலும் விளங்க மாட்டேங்குது சார். மேஷராசிக்காரர்களோட போய் கேட்டு பாருங்கள், எல்லோரும் சொல்லுவாங்க மேஷராசிக்காரர் எதை தொட்டாலும் நடக்க மாட்டேங்குது. நான் ஒரு ரூட்டில் போனால் நம்ம ஒரு பக்கம் போனால் அது ஒரு பக்கம் போகுது சார். நண்பர்களே, பிஸ்னஸோட மிகப்பெரிய அம்சமே அதுதான். இது நிறைய பேருக்கு பிஸ்னஸில் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் என்னென்னமோ பார்க்குறோம், இன்றைக்கி நம்ம ஏதோ ஒரு விஷயங்களை பார்க்குறோம். தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப வருஷமாக இருக்காங்க பாருங்கள், அவங்க தான் நிலைத்திருக்கிறார்கள். அது என்ன பிஸ்னஸாக இருந்தாலும் சரி. ரொம்ப நாளாக ஒரு ஜுவல்லரி கடை தெரியும், அது பாருங்கள், ஒரு என்ன சொல்லுவாங்க 20-30 வருஷமாக அந்த கடை அங்கேயே இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த சக்ஸஸை பார்ப்பாங்க. அந்த மாதிரி இந்த மேஷராசிக்காரர்களை என்னோட கைண்ட் அட்வைஸ் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். 11ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது இந்த தொடக்கமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவர்களெல்லாம் ஒரு ஹடில்ஸ், ஒரு பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி ஆகும். இது ஒரு மோதுங்க, ஃபயர் ஃபஸ்ட்டு பேட்டில். இந்த பேட்டில் ஃபீல்டில் மோதுறதுக்கு தைரியம் இல்லாதவங்க என்ன பண்ணணும்? பிஸ்னஸ்க்குள்ளே வரக்கூடாது. அப்போ 11ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, தொழில்நிலை மாற்றங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க்கிங் பர்சனாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஏதேனும் ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. நான் செல் லீடராக எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க சார், இந்த மாதம் எனக்கு ஒரு ரிவைஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க, அலவன்ஸ் தரேன்னு சொல்லியிருந்தாங்க, ஓவர் டைம் ரிவைஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் அதெல்லாம் நடக்கலை. ஏதேனும் ஒரு கம்ப்ளைண்ட் உங்களுக்குள்ளே இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு தெளிவான விடை என்பது வராது. காரணம் என்னென்னா, இத்தனை கிரகம் 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த 11ஆம் இடம் என்பது கடுமையாக பாதிக்கப்படுகிறது, லாபங்கள் என்பது குறைகிறது. அதெல்லாம் அப்போ பொறுமை காத்து பொறுத்துருங்கள். ஐயா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எவ்வளோ பெரிய மீன் வேணால் ஒரு கொக்குக்கு கிடைக்கும், ஒரு கொக்குக்கு எவ்வளோ பெரிய மீன் வேணால் கிடைக்கும். ஆனால் என்ன ஒரு இம்சை, அது எவ்வளோ நேரம், ரொம்ப நேரம் ஒத்த காலையே நிற்கணும், அது ஒன்று தான் இம்சை. அது மாதிரி தான் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூட பிக் ஃபிஷ்லாம் கிடைக்கும். ஆனால் என்ன ஒரு இம்சை, அந்த பிக் ஃபிஷ் வர வரைக்கும் ஒத்த காலில் நிற்கணும். நம்ம ஆன்மீக பரிகார சேனலில் 1 மில்லியன் வரப்போகுது. இந்த 1 மில்லியன் வர்ற வரைக்கும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த ஒத்த காலில் நிற்கிற இந்த தம்பி காயமை கேட்டு பாருங்கள். எத்தனை காலையில் மார்னிங் ஷிஃப்ட்டு, நைட் ஷிஃப்ட்டு, எல்லாமே அப்படி தாங்க. உலகத்தில் எல்லாம் அப்படி தான். கஷ்டப்படாமல், தலைவர் பாஷையில் சொன்னால் ஒன்றே ஒன்று தான், கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, அப்படி கிடைச்சாது நிலைக்காது. 11ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது ஹடல்ஸ் வரும். ரைட். அடுத்ததாக புதிய விஐபிகள் அறிமுகமாவார்கள் மேஷராசிக்காரர்களுக்குன்னு அடுத்த வரி வருது. என்ன புதிய விஐபிகள்? என்ன வாழ்க்கையில் 2-3 வகையான மனிதர்கள் உண்டு. ஒருத்தர் நம்மகிட்ட ரொம்ப ஜாலியாக வச்சுருப்பார், அவர் நம்ம நண்பர்கள். அவர்கிட்ட நம்ம ஜாலியாக பேசுவோம், அவங்க நம்மகிட்ட ஜாலியாக பேசுவாங்க. ரெண்டாவதாக ஒருத்தர் இருக்கார், என்ன அப்படின்னா நமக்கு பிஸ்னஸில் முன்னேற்றத்தை தரக்கூடிய அஃபிஷியல் நண்பர்கள்.
இவர்கள் நமக்கு என்ன தருவாங்க? இவர்கள் நம் வாழ்க்கையை அடுத்த படிநிலைக்கு இட்டு செல்வதற்கான ஒரு தைரியத்தையும் முகாந்தரத்தையும் தருவார்கள். இவர்கள் தான் முக்கியமான எரிபொருள் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான. இப்போ எதாக இருந்தாலும் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், நம்ம பாஸுக்கு தெரியுமா, அவருக்கு பெரிய ஒரு காது போயிடுச்சா, நான் சத்தம் போடாமல் பார்த்துக்கணும். நம்ம ஆஃபீஸில் ஒரு கேரக்டர் இருப்பார். அது போன்ற பெரிய மனிதர்கள் சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கும். சில பேருக்கு டைரெக்டாக பிக் பாஸோட பேசக்கூடிய அம்சம் கிடைக்கும். என்ன சார் பிக் பாஸா? அந்த பிக் பாஸ் இல்லைப்பா. நான் சொல்கிற பிக் பாஸ் என்ன அப்படின்னா, உங்களுடைய பாஸ் இமீடியட் பாஸ் இருக்கும். ஆமாம் இருக்கான். நம்ம என்ன ரிப்போர்ட் போட்டாலும் அவர் ரிப்போர்ட்னு அவர் சொல்லிப்பார். அவரை தாண்டி நீங்கள் மேற்படி பாஸ் டைரக்ட் லிங்கே கொடுக்க மாட்டாங்க. இனிமேல் டைரக்ட் லிங்க் ஆகிடுவீங்க போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். ஸோ இப்போது இந்த 11ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது இது எல்லாமே வந்து புதிய புதிய வாய்ப்புகளை நீங்கள் தேட போகிறீங்க. ஆனால் என்ன அப்படின்னா 11ஆம் இடம் என்பது உங்களுக்கு நண்பர்கள் கூடவே ட்ராவல் பண்ணுறது, அதையும் தாண்டி மாமனார்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் விஷயங்களில் மாமனாரோட இத்தனை கிரகம் சேரும்போது இந்த ஆள் சும்மாவே நம்மளை திட்டுவார். இதுக்கு வந்து இத்தனை பேர் சேரும் பொழுது என்ன ஆகும்னா இன்னும் நல்லாவே திட்டுவார். அவர்கிட்ட ஏதாவது ஒரு கேஸில் மாட்டிக்காதீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்ம அப்பாட்ட திட்டு வாங்கினா கூட அது பெரிய அசிங்கம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் மாமனார்கிட்ட திட்டு வாங்குறதுலாம் ரொம்ப மானக்கேடான ஒரு விஷயம். இந்த பொட்டி கடையில் உங்களை பார்த்த மாதிரி இருந்தது மாப்பிள்ள, பார்த்துட்டாரா இவருக்கு யார் தான் தகவல் சொல்கிறதுனே தெரில. பல வீட்டில் மாமனார்லாம் சிசிடிவியோட மோசம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் அந்த அரேஞ்சு மேரேஜ், நான் லவ் மேரேஜ் எனக்கு இதை பற்றி தெரியாது. ஆனால் இந்த அரேஞ்சு மேரேஜ் பண்ணவங்க நிலைமையை அவங்க சொல்லி கேட்டிருக்கேன். என்ன எத்தனை சிசிடிவி சார் எங்கள் வீட்டில், என் பொண்டாட்டி ஒரு சிசிடிவினா என் மாமனார் ஒரு சிசிடிவி சார், எதை பண்ணாலும் கண்டுபிடிச்சிடுறாங்க சார் அப்படிங்கிற மாதிரி. மேசராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் புரிந்து கொள்ளுங்கள். 11ஆம் இடம் டிஸ்டர்ப் ஆகின்ற இந்த நேரத்தில் பிஸ்னஸ் லாஸ் வரும், நண்பர்களால் வரும் பிரச்சனைகள் வரும். இது எல்லாத்தையும் நீங்கள் தாண்டி மார்க்கெட்டில் நிற்கணும். அதுதான் முக்கியம். நில்லுங்க, உங்களால் முடியும். மனசு தான் எல்லாம். கொஞ்ச நாள் வலிச்சதுன்னா வழிச்சா அழக்கூடாது, வலிச்சா சகிச்சுக்கணும். அதை முதல்ல கற்றுக்கோங்க. ஸோ மேசராசிக்காரர்கள் திட சித்தம் வேண்டும். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு என்ன நடக்கும்? இப்போது உங்களுக்கு எத்தனை கிரகங்கள் வருகிறது? 9 கோளும் ஒன்றாய். ராம்ஜி சார் இந்த 9 கிரகமும் டிஸ்டர்ப் ஆகுது. ஆமாம், பின்ன எல்லா கிரகத்தையும் எடுத்து ஒரு பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கிரகமும் டிஸ்டர்ப் ஆகுது இந்த பிப்ரவரி மார்ச்சில். குரு என்னடான்னா வக்கர நிவர்த்தி அடைகிறாரு, சனி என்னடான்னா பேர்றாரு வாக்கியப்படி. இந்த பக்கம் என்னடான்னா ராகு கேதுவும் டிஸ்டர்ப் ஆகுறாங்க. எல்லா கிரகமும் கும்பத்துக்கு வருது. அப்போ 9 கிரகமும் தானேப்பா. கரெக்டு தான், லாஜிக் தான். அந்த மாதிரி இப்போ இத்தனை கிரகமும் வந்து டிஸ்டர்ப் ஆகும் பொழுது என்ன ஆகும்? 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுனா. 10ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது எதை கேட்டாலும் நடக்கும், என்ன கேட்டாலும் நடக்கும். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதை நோக்கி முன்வைத்து செல்கிறீர்களோ அந்த விஷயம் உங்களை தேடி வருகிறது. நண்பர்களே, ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். நாம் எதை தேடிக்கொண்டிருக்கிறோமோ இந்த பிரபஞ்சம் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறது. அதுதான் முக்கியமான உண்மை. இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதை அது நம்மை தேடிக்கொண்டிருக்கிறது. அப்போது இந்த 10ஆம் இடத்துல வந்து இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது நம்மளுடைய இஷ்டப்பட்ட பேஷனுக்குரிய ஜாப் என்பது கிடைக்கும். ஃபோட்டோ டிசைன் நான் நல்லா படம் எடுப்பேன் சார், நான் நல்லா பேசுவேன் சார், நான் இந்த மாதிரி பண்ணுவேன் சார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். நண்பர்களே, ஒரு 10ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு நம்பிக்கை என்பது ஏற்படும். வாழ்க்கையிலே நம்ம பண்ணுற பெரிய தப்பே என்னென்னா நம்மளை நம்புறதே கிடையாது. நம்ம எப்பயுமே அடுத்தவங்களை நம்புகிறோம். நம்மளை இன்னொருத்தர் ப்ரொமோட் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம், நம்மளை இன்னொருத்தர் தூக்கி விடுவாங்கன்னு நம்புகிறோம். இது எல்லாமே தப்பு. உண்மையை சொல்லப்போனால் நம்மளே டெவலப் பண்ணலாம், நம்ம நல்லா இருக்கலாம். பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம இன்னொருத்தரை நம்பும்போது தான் நம்மளுடைய பலம் என்பது குறைந்து விடுகிறது. அதான் உண்மை. நம்மளாலேயே முன்னுக்கு வரக்கூடிய எல்லா யோகங்களும் நமக்கே உண்டு. ஸோ ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள், தெளிவாக சொல்கிறேன். 10ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா உங்களுடைய சொந்த பலத்தை நீங்கள் உணர்கின்ற நேரம் இந்த 10ஆம் இடம். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. ஒரு பாவி 2 பாவி இல்லை சார், ஊரில் இருக்கிற எல்லா பாவியும் எங்கிட்ட தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி 10ஆம் இடத்துல. இப்போ இந்த இடத்துல என்னென்னா 2ஆம் இடத்துல குரு பகவான் வேறு மார்ச் மாதம் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா இன்னும் சூப்பர், நன்றி வணக்கம். ஏன்னா இத்தனை நாள் வந்து இவர் தான் பணம் தராமல் 2ஆம் இடத்துல வந்து என்ன பண்ணிட்டு இருந்தார், 2ஆம் இடத்துல வந்து இவர் வக்ரமாக இருந்தார், அதனால் பணம் வராமல் இருந்தது. இப்போ பணவரவுக்கான விஷயங்கள்லாம் அவர் பார்த்துக்கிறார். இப்போது அடுத்து சனி பகவான் வேற இந்த மார்ச் மாதம் என்ன பண்ணுறார்,
அடுத்து 2ஆம் இடத்துக்கு உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு வருகிறார், லாபசனியாக வருகிறார். ஸோ அப்போ என்ன ஆகுன்னா, புதுசாக ஏதோ ஒரு பிஸ்னஸ் தொடங்க போகிறீங்க, அல்லது புதுசாக வந்து ஒரு விஷயத்த ஆரம்பிக்க போகிறீங்க, அல்லது நீங்கள் ஏதோ ஒரு புரோக்கரேஜ் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை யாருக்கோ வந்து ஹெல்ப் பண்ண போகிறீங்க. அது உங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டியாக முடிய போகுது. ஏதேனும் ஒரு வகையில் பணம் வரப்போகிறது. 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம். கர்மஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுடைய கடமைகள் எல்லாம் நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்க போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது. யாராவது ஒரு புதிய விஷயத்தை உங்களுக்கு சொல்லித்தராங்கன்னா, அது ஒரு தீய பழக்கமாக இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கை அழிய போகுதுன்னு அர்த்தம். இன்றிலிருந்து யாராவது ஒரு புதிய விஷயம் உங்களுக்கு சொல்லித்தராங்கன்னா, அது ஒரு புதிய தொழில் அமைப்பாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையை நிலந்து நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ரெண்டுத்துக்கும் ஒரே வித்தியாசம்தான். நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா இல்லையாங்கிறது எது முடிவு பண்ணுது? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கிற புதிய முயற்சி முடிவு பண்ணுது. 10ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது அது போன்ற விஷயங்கள். சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வாட்டர் வாஷ் பெரும்பாலும் பாருங்கள், மைன்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில்கள், நிலக்கரி சம்மந்தப்பட்ட தொழில்கள், அதே மாதிரி வந்து கிணறு வெல் சம்மந்தப்பட்ட தொழில்கள், பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கேரட்டு, அந்த மாதிரியான விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில்கள், இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவீங்க. இந்த சனி பகவான் 10ஆம் இடத்துல. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நேரம். இந்த கிரகங்கள் டிஸ்டர்ப் ஆகிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ரிஷபராசிக்காரர்களுக்கு அரசியல் வாழ்க்கை வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. பொது வாழ்க்கை அதாவது வந்து ரொம்ப பிரபலமாகக்கூடிய நேரம், நீங்கள் உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு வரக்கூடிய நேரம், மரியாதை வரக்கூடிய நேரம் என இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. ரிஷபராசிக்காரர்கள் இந்த 10ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, தெர் இஸ் எ ப்ராசஸ். இப்பொழுதும் சொல்லுகிறேன், டோன்ட் ரஷ் த ப்ராசஸ். ஷனை பந்தகா, ஷனை கந்தகா, ஷனை பர்வத மஸ்தகா, ஷனை விட்டம், ஷனை வித்யா, ஷனை ஷனை ஷனை. இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னா, ஷனை கந்தகா. ஒவ்வொரு நூலாகத்தான் அந்த சட்டையை நொறுக்க முடியும். ஒவ்வொரு பேஜாக தான் ஒரு புத்தகத்தை படிக்க முடியும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளானா இருங்க, ஒவ்வொரு வாயாக தான் ஒரு சாப்பாட்டை சாப்பிட முடியும். இங்கே பாருங்க, ஒரு ஸ்டெப்பாக தான் மலை மேலே ஏற முடியும். ஒரு விஷயமாக தான் ஆரோக்கியம். அப்போது எவ்ரிதிங் ஹேஸ் எ ப்ராசஸ். இப்போ நீங்கள் திடீர்னு அப்படியே அந்த ப்ராசஸை ரஷ் பண்ணாதீங்க. 10ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அப்படி ஒரு 10 லட்சத்தை இறச்சி இதை மிகப்பெரிய பிரபலமாக்க போகிறேன், நான் என்ன பண்ண போகிறேன் பார் அப்படின்லாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் நடக்காது. திரும்பவும் சொல்ல, அதெல்லாம் நடக்காது. இதெல்லாம் வேஸ்ட்டு. நீங்கள் எவ்ரிதிங் ஹேஸ் எ ப்ராசஸ். பீப்புள் உங்களை பார்க்குறதுக்கும், பீப்புள் உங்களோட அட்ராக்ட் ஆகிறதுக்கும், பீப்புள் வந்து ஒன்றும் தெர் இஸ் எ ப்ராசஸ் ஃபார் எவ்ரிதிங். அந்த மாதிரி புதுசாக கடை ஆரம்பித்தவங்களுக்கெல்லாம் நல்ல குவாலிட்டியாக பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் வேலை என்னென்னா, புதுசாக உட்காந்து ஒரு பண்ணிகிட்டே இருக்கிறது தான் வேலை. அது தன்னால் பிரபலம். இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு வெறி வரும். நம்மளுடைய தொழிலை நான் பிரபலப்படுத்துகிறேன், நான் ஏர்போர்ட்டில் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், நான் அப்படி கப்பலில் பிரயாணம் பண்ணும்போது அங்கேயே ஒரு பேக்கரி கடை போடுறேன். தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். தேவையில்லாத வேலைகள்லாம் செய்யாதீர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்சிலேஷன்னா எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும்போது ஒரு மனிதனுக்கு அதிகபட்ச எண்ணங்கள் தோன்றுவது இயல்பு. அது பண்ணாதீங்க. ஸோ மற்றபடி ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறப்பு. மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்குறீங்க. மிதுனராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்காங்க. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஓடிப்போனவனுக்கு மட்டும்தான் 9ஆம் இடத்தில் குருவா? நமக்கு வந்து இத்தனை கிரகங்கள் 9ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார்களே, அதிர்ஷ்டம் ஏறாதா? நண்பர்களே, ஒரு விஷயத்தை முடிவு பண்ணணுன்னு ஒரு ஆள் முடிவு பண்ணால் பரவாயில்ல, ஒரு ஊரே முடிவு பண்ணியிருக்கு. என்ன நம்ம இது சொல்கிறாங்கல்ல, ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, யார் யாரெல்லாம் முடிவு பண்ணாங்க? 5 கோடி யோகாதிபதி சுக்கிரன் முடிவு பண்ணுகிறார், சூரியன் முடிவு பண்ணுகிறார், செவ்வாய் முடிவு பண்ணுகிறார், அடுத்ததாக உங்களுக்கு சனி முடிவு பண்ணுகிறார், ராகு முடிவு பண்ணுகிறார். என்னடா நடக்குது இங்கே? இவங்க அத்தனை பேரும் 9ஆம் இடத்துக்கு வந்துட்டாங்க. ராசியில் இருந்த குரு பகவான் வேற வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. இந்த பக்கம் சனி பகவான் என்னன்னா 9லேருந்து 10க்கு போகிறாரு. ஸோ பிப்ரவரி தொடங்கி மார்ச் வரைக்கும் 9 கிரகங்களின் ஆட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு போகும்போது, 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு, 10ஆம் இடத்தோடு சனி தொடர்பு கொண்டால் உலக புகழ் பெறுவீங்க. நான் எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருக்கேன். அப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு இத்தனை பேருடைய டிரான்சிஷன் எல்லாம் சேர்த்து என்னமோ நடக்க போகுது. அது என்னமோ நடக்க போகுது? பேரதிர்ஷ்டம் வரப்போகிறது. பேரதிர்ஷ்டம். அது என்ன பேரதிர்ஷ்டம்? நண்பர்களே, ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு ஒரு நேரம் வரும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? உட்கார நேரம் இருக்காது, ரொம்ப பிஸியாயிரும். அதான் அந்த நேரம். நேரம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் டைம்? உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது நம்ம நினச்சிக்கிறோம். அதிர்ஷ்டம்னா என்ன? லோட்டே. உடனே கேள்வி கேட்பீங்க, கமெண்டில் என்ன கேட்பீங்க?
மலேசியா வாழ் என் அன்பு நண்பர்கள்லாம் கேட்பீங்க, லோட்டே என்ன சார், வாட் இஸ் த லோட்டே நம்பர்? அதெல்லாம் ஒரு பக்கம், அதுவும் அதிர்ஷ்டம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. உண்மையிலே அதிர்ஷ்டம் என்ன தெரியுமா நண்பர்களே? நல்ல மனிதர்களை சந்திப்பது, அவர்களோட அசோசியேட் ஆகி ஒர்க் பண்ணுறீங்க பாருங்கள், அதுதான் அதிர்ஷ்டம். நீங்கள் போகிற நேரம் ஒரு கம்பெனியில் ஒரு வேக்கன்சி இருந்து அந்த வேக்கன்சி உங்களுக்காக காத்திருந்தது பாருங்கள், அதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்பது ஒரு வரியில் சொன்னால் என்ன அப்படின்னா, நமக்கான நேரம் அப்படிங்கிறது. ஸோ அப்போது மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுக்கான ஒரு நேரம் வந்து விட்டது. நிறைய பேருடைய வெக்கம் தான் வாழ்க்கையில் பெரிய ப்ராப்ளமே. 9ஆம் இடத்துல எத்தனை பேர் வரான், 10ஆம் இடத்துக்கு சனி பகவான் வருகிறார், ராசியில் என்னடான்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். என்ன இந்த 400 ரவுடிதான் படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, அதை ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க. 400 ரவுடிதான் படத்தில் அந்த நயன்தாரா மேடம் வந்து கேட்பாங்க, என்ன கேட்பாங்க, இவர்கிட்ட கேட்பாங்க, விஜய் சேதுபதிகிட்ட கேட்பாங்க, என்ன ஏதாவது ஒரு பெரிய ரவுடிகிட்ட கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ விஜய் சேதுபதி என்ன பண்ணுவார், இது அப்படி மார்பெல்லாம் அப்படி தூக்கிட்டு அப்படி நின்று, சொல்லுங்கள் இப்போ நான் என்ன செய்யணும் அப்படிமாரு. அதான் சொன்னேனே, என்னை ஒரு பெரிய ரவுடிகிட்ட கூட்டிகிட்டு போ. அதுக்கு விஜய் சேதுபதி சொல்லுவார், சொல்லுங்கள் நான் இப்போ என்ன செய்யணும் அப்படிம்பாங்க. அந்த நேரத்தை அவர் ஸ்கோர் பண்ணுவார். அந்த நேரத்தை அந்த மாதிரி 9ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது அந்த டைமை நீங்கள் ஸ்கோர் பண்ணுங்கள் நண்பர்களே. 9ஆம் இடம் என்பது என்ன, பாக்யஸ்தானம். பாக்யஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது அந்த டைமை நீங்கள் ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏதேனும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்தால் அதை பயன்படுத்தணும். என்ன சார் நீங்கள் அடுத்து குவாலிட்டி கேம்பெயினை நீங்கள் நெதர்லாந்து வரைக்கும் போயிட்டு வந்துருக்கீங்களா? ஐயா நான் கண்டிப்பாக போகிறேயா, நான் என் வாழ்க்கையில் நெதர்லாந்தே பார்த்தது இல்லைங்கய்யா, என்னை அனுப்பி விடுங்கய்யா. இவருங்க வெக்கப்படாமல் கேட்கணும். என் கம்பெனியில் முறையாக நான் அனுப்பும்போது நான்லாம் வெக்கப்படாமல் கேட்டேன், அப்படிங்களா சார், என்ன அனுப்புங்க சார், நான் பார்த்ததே இல்லை சார். அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறவங்க தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வராங்க. 9ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது இந்த வாய்ப்பு என்பது, அதிர்ஷ்டம் என்பது வருகிறது. புதிய அதிர்ஷ்டம், புதிய கம்பெனியோட அசோசியேட்டாக ஒர்க் பண்ணுறது, புதிய ஆளோட சேர்ந்து பிரயாணிக்கிறது போன்ற பயணங்கள், 6 தாண்டிய பயணம்லாம் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் கடல் தாண்ட போகிறீங்க, 6 தாண்ட போகிறீங்க, நீங்கள் கர்நாடகா போகிறீங்க, நீங்கள் வந்து ஆந்திரா போகிறீங்க, அந்த மாதிரி 6 தாண்டிய பயணத்தெல்லாம் நீங்கள் பிரயாணம் பண்ணுவீங்க. ரொம்ப அற்புதமான காலம் இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு. இதை விட்டால் நல்ல நேரம்ங்கிறது ஒன்று கிடையாது. இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.